நான் எவ்வளவு முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா பின்னாடி ஒரு பரதேசி வீடியோ ஓடிட்டு இருக்கு. இது ஆக்டிங் மேடம். இது ஆக்டிங். இவன் காப்பாத்தவே இல்ல. கபோதி சட்டை கழட்டி பாரு. பின்னாடி நிறைய ஸ்டிக்கர் இருக்கு. ஜெகி பாஸ்கெட் பால் பிளேயர்னு சொல்லிடாத. வெளிய சொன்னா கார் துப்பிடுவாங்க. ஏற்கனவே துப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. நீ வாய மூடு. வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெஹோப் சூனாபானா வி அல்லாட்டார்முகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜங்குக் ஜேகே வெங்காயம் எடுத்துட்டு வா. நான் வந்துட்டேன். நான் உரிக்கிற தோலெல்லாம் தூக்கி போடுறேன். எடுத்து ஒண்ணா குப்பையில போட்டுரு. சரியா? அந்த வேலையாச்சும் செய்வே இல்ல. சில மாதிரி நிக்க போறியா? செய்றேன். இவனே போய் போட வேண்டியதானே. என்ன டேய் கோபி இந்த மாதிரி வைப் பண்றா. இந்த சுகா வந்தா இருக்கானே வெத்து பீஸா. என் வைப் பண்ணி பார்த்தது இல்லையா? இங்க பாரு. காக்கா வலி போது மாதிரி துடிச்சாதா ஒரு ஸ்டெப்பாடா. ஆமா. உன் தொப்பியை பின்னாடி திருப்பி ஹிப்ஹாப்கார மாதிரி மாறு. ஓ வேற லெவல். நான் எவ்வளவு அன்பா சிரிக்கிறேன். பதிலுக்கு சிரிக்கிறேன். நான் பாறேன். நானும் சிரிச்சிட்டேன். ஆர்மிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் பிடிஎஸ் மாதிரி மெம்பர்ஸ் பார்த்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆர்மிஸ்னால தான் நாங்க ஒன்றிணைஞ்சோம். ஆர்மிஸ்க்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஆர்மி தான் எனக்கு எல்லாமே. இவன் வேற பிஜிஎம் போட்டுட்டு இருக்கான் பின்னாடி. வாய் மட்டும் சொல்லுங்க ஆர்மிஸ் அவனை. நீ பேசும்போது எமோஷனலா இருக்கட்டும் மெயின் மியூசிக் போட்டேன் அப்படி சொல்லிட்டுல. இந்த வாட்டி நம்ம கான்சர்ட்டுக்கு வராத ஆர்மிஸ் எல்லாருமே கண்டிப்பா அடுத்த வாட்டி வந்துடணும். நான் உங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் எவ்வளவு முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா பின்னாடி ஒரு பரதேசி வீடியோ ஓடிட்டு இருக்கு. Really back tomorrow and spending time together. Thank you, Armis. யோகி நீ அழகா இருக்கணும். ஒரு போட்டோ எடுக்கிறேன். என்ன பண்றது? நான் ஃபுல்லா உனக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அப்பதான் தெரிஞ்சுப்பேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க டெய்லிட்டு. நான் அப்படி என்ன பண்ணிட போறேன்? இந்த அணியே பாரு. ஒரு நாளைக்கு ஒரு பூனை என்ன பண்ணுமோ அதை அப்படியே நீ பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. நீ பூனையாவே மாறிட்ட. புடி. நீ உட்காந்துக்கிறது கூட பாத்தியா ஒரு பூனை மாதிரி தான் இருக்குது. பாருங்க गाइस எப்படி உட்கார்ந்திருக்கான்ட்டு. மண்டையில ஒரு குல்லா வேற. யோகி இந்த கிளவுஸ் எனக்கு ஆசையா இருக்கே. சரி கூட வாங்கி தரேன். நன்றி. சுகாக்கு ஸ்டேஜ்ல கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நான் பார்த்தேன். ஆமா என்னடா பண்றது? இவ்வளவு பெரிய அவார்ட்லாம் வாங்கி எனக்கு பழக்கம் இல்ல. முத வாட்டி வாங்கணும் ஆனந்த கண்ணீர் எனக்கு கண்ணுல வந்துருச்சு. நான் சின்ன வயசுல அப்படிதான் இருந்தேன். எனக்கு திடீர்னு என்ன சொல்றது, என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாம கண்ணு கலங்கிடுச்சு. என்ன கலாய்க்காதீங்க. டேய் அடுத்து பலியாடு வந்துட்டான்டா சீக்கிரம்டா. என்னடா என்ன பண்றீங்க? உன் மூஞ்ச க்ளோஸ் அப்ல வீடியோ எடுத்து உன் மூஞ்சில இருக்கிற பிம்பிள காட்ட போறான். என்னடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அசிங்கமா? என்னடா கேவலமா பண்றீங்க? என்னடா வயசாச்சுன்னு கலாய்க்கிறீங்க? போங்க ஏதோ நல்லா இருந்துட்டு போங்கடா. வாங்க. ஓகே 1 2 3 என்னன்னு பாருங்க. சுபா நீ நான் ஒரே ஏய் இது ஒரு டெஸ்ட் வேற லெவலா இருக்குப்பா. எங்க எனக்கு குடு கொஞ்சம் பாப்போம். நானே எடுத்துட்டு போறேன் பாரு எப்படி. செம்ம டேஸ்டா இருக்கு. ஏன்டா சாப்பாட்டே பார்க்காத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க? இந்த அன்னைக்கு சாப்பிடு. பாத்தியா ஜிம் எனக்காக தரோம். நீ எனக்கு என்ன கொடுத்த? அதெல்லாம் ஒண்ணும் நான் தர முடியாது போ. என்ன மாதிரி எக்சர்சைஸ் பண்ணி பாடியை ஃபிட்டா வச்சுக்கோ. ஒண்ணு என்ன மாதிரி பாக்ஸிங் பண்ண கத்துக்கோ. நான் ஒன்னும் பாக்ஸர் இல்ல சிங்கர். ஆக்ஷன். அவன் கடத்த தொடு. யோகி ஜேகே. ஐயா நான் மூச்சு குடி தக குட்டி வேற லெவல் நீ. சரி போதும். நெக்ஸ்ட். உடனே சீரியஸ் ஆயிடும். என்னடா எல்லாரும் தூங்குறீங்க? இங்க வந்து படுத்துறியா? நான் வரேன்டா. பாத்தேன். ஐயோ என் காலே. தள்ளி பாடுறா எனக்கு இடம் கொடு. என்னடா நீயே ஃபுல் பெட்டி அடைச்சிக்கிட்ட? ஏய் என்னப்பா நான் குட்டி பையன் உன்னோட. டேய் கோபி ஏற்கனவே இடம் இல்ல. எதுக்குடா இப்ப ரோட் ரோலர் மாதிரி இங்க மேல ரோடு போட்டுட்டு இருக்க? இறங்குடா. டேய் நீங்க முடிஞ்சா இருக்கீங்க. என்ன சேர்த்துக்க மாட்டீங்களாடா? பாவண்டா படுக்கணும் விடு. ஏய் எனக்கும் ஹெட் பேண்ட் வேணும்டா உன்ன மாதிரி. அப்படியா? இந்த நிறைய வச்சிருக்கேன் பாரு எடுத்துக்க. உன்ன மாதிரி நானும் போடுவேன். என்ன மாதிரியாவா? ஏன் டிசைன் எடுக்கிற? வேற வச்சு எடுத்துக்க. இல்ல நம்ம ரெண்டு பேரும் மேட்சிங்கா போடலாம். இத கூட நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். நல்லாதான் இருக்கு போட்டு பாரு. நம்ம ரெண்டு பேரும் மேட்சிங்கா போட்டுக்கலாம். நம்ம எல்லாரும் கடைசி வரைக்கும் ஒண்ணாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா இருப்போம். தம்பி ஜேகே. அண்ணா பாத்ரா. இன்னைக்கு சம போட்டோ வந்துச்சு நைட். ஏன் சிரிச்சா கேமரா பாரு. ஐயோ என்ன சாவடிக்கிறா. பாருங்க ஆர்மிஸ் பத்திர சுகா அழுகுறோம். நடந்து நான் அழுகுறானா? சூரியன் சுழு நடிக்குது. என் மூஞ்ச கவர் பண்ணிக்கிறேன். எப்படி அப்படியே மாதிரி நீ பாக்காதுக்கிட்டே? இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல. வெயில் கம்மியா இருக்கு இப்படி போட்டுட்டா. மூஞ்ச போட்டு இருக்க எல்லாரும் தான் நடிகரா. யாருக்குமே தெரியாது. இங்க நானும் உன்ன மாதிரி மூஞ்ச மூடிக்கிட்டேன்டா. என்ன மாதிரியாவா? காப்பி அடிச்சிட்டியா? எங்க அண்ணன் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இருக்க கூடாதா? இதெல்லாம் பேச்சுக்கு தான்.
ஆ என்ன ஏதோ சத்தம் கேட்டுச்சே, யாரும் விழுந்துட்டாங்களா என்ன? இவன் என்ன இப்படி குப்பரை கிடக்குறான்? தூக்கத்துல விழுந்துட்டான் போல. எனக்கு அண்ணன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஐ லவ் யூ உம்மா அப்படின்னு. அந்த மெசேஜ் எண்ட்லயும் ஐ லவ் யூன்னு போட்டுருந்துச்சு. நம்ம பயதான், டென்ஷன் ஆகாத விடு. இவங்க அவன் வெளிப்படி ஐ லவ் யூ சொல்ற ஆள் கிடையாது. அதான் அண்ணன் நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ணானே. அதுவும் சரிதான். வாய மூடுங்க. இங்க வா. என்ன இது மண்டை முடியல? என்ன ஸ்டைல் இதெல்லாம்? முஞ்ச மறைக்கிற மாதிரி முடிய பின்னாடி ஒதுக்கு. என்ன ஸ்டைலா? நான் என்ன அசல் சொல்றேன்டா? என்ன ஒண்ணுங்களை எதிர்த்து பேசிட்டு இருக்க? என்ன ஓவர் ஆடிட்டு இருக்க? மேல கை வைக்காத. பொதுவா நானும் ஜெய்க்கும் வெளியே சாப்பிட போனோம்னா நான் சொல்லுவேன், நான் தான் வயசு கூட எல்லாம் நானே காசு பே பண்ணிடுறேன்னு. ஆனா இவன் இப்படியாச்சும் சொல்லலாம், அட்லீஸ்ட் இல்ல நான் பரவாயில்ல நானே காசு கொடுத்துட்றேன் அப்படின்னாச்சும் சொல்லணும். ஃபார்மாலிட்டி கூட சொல்ல மாட்டான். அப்படியாண்ணே, சரிடா நீயே காசை கொடுத்துரு அப்படின்ட்டு போயிடுவான். அவன் கடைசியில் நான் தான் காசு கொடுப்பேன். இவன் கொடுக்கவே மாட்டான், என்னையுமே கொடுத்தது கிடையாது. நீ தான் ஃபர்ஸ்டே தரேன்னு சொல்லிட்டியா? சரி ஆல்வேஸ் நான் சும்மா பாத்துட்டு பார்க்க வந்தேன். இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ சுகா, ஹாப்பி பர்த்டே டு யூ. இவங்க ஒரு போட்டோ எடுத்து ஆகணும் பா. இருக்க போறேன். இவங்க சரி சரி என்ன பாரு கேமரா பாரு. என்னால சிரிப்பு இருக்குதுல்ல? மூச்ச பாருங்க. கண்ணை வேற சுருக்கி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கான். என்னடா? ஆமா. ஸ்கிரீன்ல பாருங்க இவங்க இவ்வளவு கியூட்டா இருக்கா அப்படின்னு. இப்போ அவன் லைவா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். நான் பேக் ஸ்டேஜ்ல இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போதான் என்னோட பெர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டு வந்தேன். அதுக்கு அடுத்து அவன் போயிருக்கான். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கான் அவன். ஃபேன்ஸ்லாம் ஜோரா கத்துறாங்க பாருங்களேன். எப்படி உன்னை விட ஹைட்டா இருக்கேன் பத்தியா நானே. அதுக்கு சொல்றேன். குடு கையை குடு. நல்லா ஜாலியா போஸ் கொடுக்கலாம். கிட்ட வா. சரி. வற்புறுத்தி சிரிக்க வைக்கிற மாதிரி சிரிக்கிறியே. வோக்கலிஸ்ட் நீ நான் பிராக்டிஸ்க்கு வந்திருக்கோம். அவன் கூட வந்திருக்கான். அதானே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். இருந்து வேடிக்கை பார்த்துட்டு உங்க கூட சேர்ந்து கடைசியா வீட்டுக்கு போறேன். அவன்கிட்ட இருந்து மைக்க புடுங்கடா. ஏய் அவன் கத்தி டிஸ்டர்ப் பண்றான்டா பாடுறப்ப. திரும்ப திரும்ப. ஏய் யாருக்குலாம்ப்பா இது வேணும்? இது விஸ்கி மாதிரி இருக்குது. அப்படியா? ஆமா ஆமா. ஏய் எனக்கு வேணும்ப்பா. ஊத்தி கொடு எனக்கு. கப்பு கூட ஊத்தி தரேன். இந்தா ஜின்ன தோசை கூட மூந்து பார்த்துட்டு தரேன். இந்தா பா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமாடா நல்லா இருக்குடா. இந்த ஜேக்கெட்டை கொடு. அவன் ரொம்ப நேரமா கேட்டுட்டே இருந்தான். கப்பு தரேன் வாங்கிக்க. பக்கத்துல இருக்கிற எனக்கு தர மாட்டீங்க. அங்க பாஸ் பண்றீங்க. இப்படிதான் சின்ன நான் பண்ணுவான். சுகா மாதிரி பண்றேன். ஆமிஸ் ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஏன்னு தெரியுமா? உங்களால தான். அப்புறம் பாலிவுட்ல உள்ளாலும் இந்த ஸ்டெப் போடுவோம்ல, அப்போதைக்கு யூகியோட நின்னா இப்படி ஒரு போஸ் கொடுக்குற மாதிரி ஒன்று இருக்கும். அப்போதைக்கு நான் எப்படி நிப்பானா அவன் இப்படி ஸ்ட்ரைட்டா நின்னுட்டு இருப்பான்டா. கிட்டத்தட்ட ஒரு ரோபோட் மாதிரியே பண்ணிட்டு இருப்பான். எக்ஸ்பிரஷனே தர மாட்டான். அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருப்பான். நான் நிறைய வாட்டி நோட் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி தூங்கிட்டு இருக்க சுகாக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் ஜெய்க்க ஒரு கேக் எடுத்துட்டு போனேன்டா. அவன் அப்போதைக்கு செம்ம தூக்கத்துல இருக்கான். டேய் கேண்டில் ஊதுடா அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அவன் கண்டுக்கவே மாட்டேன்றான். ஏதோ ஒண்ணுடா போங்கடா அப்படி சொல்லிட்டான். கேண்டில் ஊதவே இல்லடா. அதுக்கப்புறம் நானும் ஜெய்க்க வந்து அந்த கேண்டில் ஊதுறோம் தெரியுமா அவனுக்கு சார்பா. அவனுக்கு தூக்கத்துல ஒண்ணுமே புரியல. கேக்கே வேஸ்ட். டேய் நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா இல்லன்னு எனக்கு தெரியலடா. நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். இவன் அழுவுறப்பலாம் பேசிட்டே இருப்பான் தெரியுமா. அப்படியே வாட்டி நமக்கு ஷெட்யூல் செம்ம டைட்டா இருந்துச்சு. ரெஸ்டே இல்ல. உடனே அவன் வாயில கை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முடியல சொல்லிட்டு மொழியிட்டான். அப்படி பண்ண ஜேகே அவனை கேமரால ஜூம் இல்ல காமிக்கிற பாருங்க. அவனோட காதுல லெஃப்ட் காதுல ஒரு மச்சம் இருக்கும். ஆமா இருக்குது. இந்த டூருக்கு வந்தாலும் மூஞ்சி ரொம்ப வீங்கி போயிடுச்சு. என்னாச்சு? குண்டாயிட்டியா? சாப்பிட்டு இல்ல. ஆனா நிறைய குடிச்சு தப்பா போட்டுருச்சு. மூஞ்சும் கொஞ்சம் வீங்கி போயிடுச்சு. நேத்து நிறைய குடிச்சேன். எவ்வளோ? 2 லிட்டர். 2 லிட்டரா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறியா? ஏய் சீரியஸா தான் சொல்றேன். இந்த சீன்ல ஜேகே நிறைய காமிப்பாங்க. எப்படி நடிச்சிருக்கான்னு பாருங்களேன். இப்ப நானா அடுத்து அங்க பாரு இவங்க எப்படி வரவளா. ஷூட்டிங் எடுக்கிற பேர் செம்ம காமெடியா தான் இருந்துச்சு. ஜேகேவோட சரி பண்ணா இருந்துச்சு. படத்துல கூட என்ன சுகா தூங்க மாதிரி காமிச்சிருக்காங்க பாரு. ரியல் லைஃப்ல இப்படி தான் பண்ணிட்டு இருப்பான் அவன். ஷூட்டிங்ல அவன் உண்மையில தூங்கிட்டான். ஆமா. டே சுகா உனக்கு பர்த்டே gift உன் பேக்ல ஒரு அடி. அத அடிக்கிற அடியில கேக்க கீழ போட்ற போறான். கேக்க கையில இருந்து வாங்குடா. என்ன அடிக்கு ரெடியா? காமிடா. ஏய் இந்த 2019 வருஷம் நல்லபடியா போகணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ நான் அடிக்காதீங்க ப்ளீஸ். அடிச்சு தந்தா பிறந்த ஆரம்பிக்கணும். ஐயோ என்னால முடியல. இப்போ வச்சுக்கோ. ஹேப்பி பர்த்டே. ஏய் முடி மாட்டேங்குச்சுடா காப்பாத்துக்கடா. இருடா வரேன். இப்போ சரியா இருக்கு பாரு. அழகா இருக்கனா? கரெக்ட் பண்ணி விட்டுட்டேன். யோகி ஜெகன் கூட போய் உட்காருங்கப்பா. நீ ஏன்டா இங்க வந்த?
அண்ணன் தான் போய் குறை சொன்னாரு, லேட் வந்திருக்கவே மாட்டேன். நான் எங்க பார்க்கணும் இப்ப சீன் என்னது? நான் சும்மா கடலை வேடிக்கை பார்க்க போறேன். நீ என்ன பண்ண போற? நான் அங்க தூரமா பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ ஒண்ணு. சீக்கிரம் ஷூட்டிங் ஆரம்பிங்க, குளிர்து வேற. டக்குன்னு முடிச்சு கிளம்பலாம். ஏய் யூங்கி, என்ன காலையில ஒரு ஃபுல்லா கண்ண பேட தர? இங்க பாருங்க தம்பி, எப்படி நான் வளர்த்துருக்கேன் பாத்தீங்களா? சாப்பாட்டுக்கு நன்றி. நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன். ஹாப்பி பர்த்டே. ஏய் மண்டை அவி. ஏய் ஜாலியா இருக்கே. சும்மா யாரா தொல்லை பண்ணாதடா. இது எங்க போற? போய் தொலை, நான் எங்கேயாச்சும் போறேன். எத்தனை டேக்குடா? ஏய் இருடா, இன்னொரு ட்ரை பண்ணலாம்டா. வாங்கடா மறுபடியும் பண்ணலாம். இந்த டயலாக் எப்படி சொல்லணும்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு புது ரூல்ஸ் போட்டாகணும். ஒரு புது ரூல்ஸ் போடணும். அந்த மாதிரி சொல்லணும். அது ஃபன்னியா இருக்கும். ஒரு புது ரூல்ஸ் போடணும். அது மட்டும் இல்லாம விரல இப்படி அழுத்தமா அப்படியே காமிக்கணும். ஆமா நல்லா இருக்கும். இந்த மாதிரி வேறல காமிச்சு சொல்லணும். இங்க வா, நல்லா சுத்து. ஒன்னு வச்சு விளையாடுறதுக்கு டைம் பாஸ் ஆகுது. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஜோக்கர் மாதிரி இருக்கு. உன்னை எனக்கு சும்மா ஆட மாட்டேன்டா. என்னடா வேறல போறா? போட்டுட்டு இருந்தா அதனால இப்படி போட்டேன். நான் சௌக்கியமா? இந்தா ஐ லவ் யூ. இந்த மாதிரி தான் ஆக்சுவலி அந்த பொண்ணுகிட்ட ஒரு ரோஸ் கொடுக்கணும். இவன் என்னைய வச்சு ரிஹர்சல் பாத்துக்கிறான். பரவாயில்ல இருக்கட்டும். இன்னும் உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பிரஷன் தேவைப்படுது ஜெகே. ஏன்டா எனக்கு பூ கொடுத்தா என் படிப்பையை கெடுத்துட்டியடா? ஐத்தியக்கார பையா. சொல்லு, எதுக்கு எனக்கு பூ கொடுத்த? உன்னால என் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடுச்சு. எங்களால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் எத்தனை பேருக்கு கீ கொடுத்துருக்கேன் தெரியுமா? நிறைய வாட்டி ஜேகே மாட்டிக்கிட்டான். நான் தான் அவனுக்கு கீ கொடுத்து காப்பாத்தினேன். திரும்படா இங்க பாருங்க, அவன் முதல்ல எத்தனை ஸ்டிக்கர் இருக்குன்னு. ஜேகே மட்டுமே இத்தனை வாட்டி மாட்டிருக்கான். அவனை மட்டுமே இத்தனை வாட்டி நான் காப்பாத்தி விட்டுருக்கேன். இது ஆக்டிங் மேடம். இது ஆக்டிங். இவன் காப்பாத்தவே இல்ல. கபோதி சட்டை கழட்டி பாரு. முதல்ல நிறைய ஸ்டிக்கர் இருக்கு ஜேகே. இவன் போய் சொல்ல வேண்டாம். இவனே உன்னால காப்பாத்திக்க முடியாது. இவன் என்ன காப்பாத்துறான் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க எல்லாரும். உன்னை அப்படியே சாவடு விட்டுருக்கணும். அதான் நான் போய் சொன்னேன். இன்னைக்கு லேம்பு சாப்பிடுறதுக்கு நான் கூப்பிடல, சுகா தான் கூப்பிட்டான். எப்படி தெரியுமா கூப்பிட்டான்? நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்க எல்லாரும் நான் தான் கேட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படியா? அப்ப எப்படி பண்ணா பண்ணி காமி பாப்போம். இன்னைக்கு நல்ல நாள்டா, அதனால லேம்பு தான் சாப்பிடணும். வாங்க வெளியே போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டான். மியூசிக்கை போடுங்க. சும்மாவே எனக்குலாம் ஆட வராது. இதுல கண்ணை வேற கட்டிட்டு ஆட சொல்றீங்க அவனை. நீ இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் நல்லா வர முடியாது. கைய வலிக்குதுடா, பொறுமையா இல்லடா. ஐயோ சீக்கிரம் வா, சொல்றத கேளு. ஏய், வெளியே குளிரா இருக்கு. இது போட்டுக்க ஜி, உனக்காக தான். தவச்சு எத்தனை மாசம் ஆகுது? எனக்கு ஒரு ஷர்ட் பிடிச்சிருக்கு, அதை வேணும்னா கொடு. நான் எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தப்பா போட்டுருச்சு. சட்டை கட்டினா அசிங்கமா தெரியும். அதுக்கு பதில் இந்த ஷூ வச்சுக்கோ. சீ, உன்ன மாதிரி மட்டமான ஆள் நான் பார்த்தது கிடையாது. ஒரு காலத்துல ஜேகே ரொம்ப லூஸ் வேறு பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப நெகட்டிவாவே இருந்துட்டு இருந்தான். நெகட்டிவாவே எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பான். நான் அதை ஒழுங்கா பண்ணலையோ இது ஒழுங்கா பண்ணலையோன்னு சொல்லிட்டு இருப்பான். எனக்கு அதை நினைச்சு கோமாவும் வரும், சில டைம்ஸ் கவலையாகவும் இருக்கும். ஏன்னா அவன் பாவம் கவலைப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனா இப்போ அவன் அப்படி இல்லை. அவன் நல்ல விதமா மாறிட்டான். அவன் யாருன்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவனோட டேலண்ட்ஸ் அவனே தெரிஞ்சுக்கிட்டான். அவன் மற்றவங்களுக்கு நல்ல பாட்டு எழுதி கொடுக்குறான். அவனுக்கு ஒரு ஸ்டைலை அவனாவே உருவாக்கிக்கிட்டான். அது செம்மையா இருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. அப்படியா? ஜேகேலாம் இளமையா இருக்கான்ப்பா. அவன் சீக்கிரமா விளையாடுறான். அவனை கை வலிக்க மாட்டேங்குது. எனக்கு அப்படி இல்லை, கை வலிக்குது. நீலாம் பாஸ்கெட் பால் பிளேயர்னு சொல்லிடாத. வெளியே சொன்னா கார் துப்பிடுவாங்க. ஏற்கனவே துப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. நீ வாய மூடு. நீங்க எப்போ திரும்ப கொரியாக்கு வருவீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நாங்க ரெடியா இருக்கமா போடுவோம். ஃப்ளைட் எப்போ இங்கே வருதோ எங்கள் ஃப்ளைட்டு அப்போ தான் நாங்கள் கிளம்பி வர முடியும். புதிராக பேசுறீங்க. டிக்கெட் புக் ஆயிருக்கோம், அன்னைக்கு நாங்கள் கிளம்பி வருவோம்.